உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சியை அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அது தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவுல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே முடிஞ்சா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கும் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது வந்துட்டு பல்வேறு சேவைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு டாக்குமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடிக்கடி இதற்கான கேஒய்சியை அப்டேட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் வந்துட்டு பேங்க் வந்து கொண்டு வராங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் நீங்க இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வரும். அப்படி வரும் வச்சு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சியை நீங்க வந்து இணைக்கணும். இதை வந்து நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க யாருக்கும் பணம் அனுப்பவோ இல்ல டெபாசிட் பண்ணவோ இல்ல பேங்க் தொடர்பான பிற பணிகளை நீங்க செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். இதுல வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேஒய்சியை நீங்க போய் அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் SBIலையும் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சியை நீங்க கட்டாயம் அப்டேட் பண்ணிடுங்க. இதோடு மட்டும் இல்லாம மற்ற வங்கிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஒய்சியை அப்டேட் பண்றதுக்கான மெசேஜை அனுப்பியிருப்பதாகவும் தகவல் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய மொபைல செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை கேஒய்சி அப்டேட் பண்றது தொடர்பாக மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணிடுங்க.